அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அளவற்ற அல்லாஹ்விலும் நிகழற்ற அன்புடையதும் ஆகி எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் அருள் நம் அனைவரின் மீதும் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக ஆமீன். அல்லாஹ்வின் பேரல்லால் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, நபியவர்களின் வரலாறு பார்ட் 9 தான் பார்க்க போகிறோம். அதை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம இதுக்கப்புறம் போடக்கூடிய வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு வரும். உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக அவங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். இப்போ வாங்க நம்ம நபியவர்களின் வரலாறு பார்ட் 9 ஆரம்பிக்கலாம். நான் பார்ட் 8ல் அவங்க அந்த குழந்தை வந்து பாலடைஞ்சு கிடக்கிற அந்த நகரங்கள்லாம் பார்த்தோன்னே அவங்களுக்கு உள்ளத்துலேயும் உடல்லையும் ஒரு புதுவித உணர்ச்சி வந்து உருவாகிறத அவங்க உணர்கிறாங்க அப்படின்றது வரைக்கும் நான் சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறம் என்னென்ன நினச்சிச்சு சொல்லிவிட்டு நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். அவங்க சிரியாவிலேருந்து திரும்பி வந்தோடனே ஒரு நாள் வந்து மக்காவில் ஒரு பெரும் சத்தம் கேட்குது. தெருவில் உள்ள மக்கள் எல்லாருமே வந்து இங்கும் அங்குமாக ஓடிட்டு இருக்கிறாங்க. புலி குகையிலிருந்து வெளியே கிளம்புவது போன்று ஆயுதங்களெல்லாம் அவங்க வெளியில் எடுத்துகிட்டு வராங்க. குறைஷி மக்கள் எல்லாமே அவங்க கையில் வச்சிருக்கும் வாள் எல்லாமே எதிரிகளின் உயிரை பறிப்பதற்கு முன்னாடி அதை பார்க்குறவங்களோட கண்களை பறித்து விடுவதை போன்று ஒலிக்கின்றது. இந்நிகழ்ச்சிக்கு காரணம் என்னென்னா, சில நாட்களுக்கு முன்னாடி ஒரு வணிக கூட்டத்தினரை தாக்கி அதில் ஒருவரை வந்து குறைஷிகள் கொலை செஞ்சுட்டாங்க. அதுக்கு பழி வாங்கிறதுக்காக தான் அந்த கூட்டத்தினர் வந்து தராசு, அளவுகோல் அதெல்லாம் எடுத்துக்கிட்டு வாளாயுதம், கேடாயம் அப்படின்றதெல்லாம் எடுத்துக்கிட்டு வராங்க. இந்த மக்களில் கொலை செய்கிறதுக்காக அவங்க வந்து வராங்க. மக்காவிற்கு வெளியில் உள்ள வெட்ட வெளியில் 2 கட்சியினரும் மோதிக்கிறாங்க. போரின் கடுமையும் அதிகமாக இருக்குது. குறைஷிகள் வந்து பின்வாங்கி புனித பூமியாக மக்காவில் அடைக்கலம் புகுந்தாங்க. புனித பூமியில் அடைக்கலம் புகுந்தவர்களை கொல்லுவது கூடாது அப்படின்னு பழங்காலத்து ஒரு வழமை இருந்துச்சு. அதனால் அடுத்த ஆண்டு படையெடுத்து வந்து அவங்கள அழித்தொழித்து விடுவதாக உறுதி கூறிட்டு அவங்க வந்து அந்த இடத்த விட்டு நகர்ந்துட்டாங்க, அந்த வணிக கூட்டத்தினரை விட்டு. அதே மாதிரி அவங்க அடுத்த ஆண்டும் வராங்க. பலன் சென்ற ஆண்டை விட இந்த ஆண்டு 2 கட்சியினரும் அதிகமான ஆள் சேதம் ஏற்படுது 2 கட்சியிலையும். இவ்வாறு இந்த போர் வந்து 4 வருஷம் நடக்குது. அதுக்கப்புறம் சமாதானம் ஏற்பட்டு குறைஷிகள் அந்த வணிக கூட்டணித்திற்கு தகுந்த ஒரு இழப்பு ஈடு வந்து கொடுத்துட்டாங்க. இந்த போரில் நம் இளைஞர்களும் பங்கெடுத்துக்கிட்ட ஒரு கட்டாயம் ஏற்பட்டுச்சு. அப்போது ஒருவருக்கெனும் துன்பமோ ஒரு உயிருக்கெனும் இன்னலோ வந்து இழக்க இல்லை. இதில் வந்து பார்வையாளர் போன்றிருந்து அவங்க பெற்ற போர் முறைமை பற்றிய அறிவானது அவங்களுக்கு 30 ஆண்டு வரைக்கும் ஆண்டுகளுக்கு பின் தான் பெரிதும் உதவியாக இருந்துச்சு. இளமை பருவம் என்னும் மொட்டு வந்து கவிழ்ந்தது. அவங்களோட கவர்ச்சி மிக்க தோற்றமும் கம்பீரமான பார்வையும் மொழியும் நேர்மை மிகு திறமையும் மக்காம நகரில் உள்ள மக்களோட உள்ளங்களை வந்து வெகுவாக கவர்ந்துடுச்சு. தலையேயினும் சொற்ற வராத அவர்களின் தன்மையும் நம்பிக்கைக்கு உறைவிடமாய் விளங்கிய அவங்களோடது தகுதியும் மக்காம நகரில் உள்ள மக்களை வந்து தங்களின் விலை உயர்ந்த பொருட்களை அவர்களிடமே கொண்டு வந்து பாதுகாப்புக்காக வைக்குமாறு செஞ்சிச்சு. அப்பொறுப்பை வந்து அவங்க ஒழுங்காக நிறைவேற்றிய தன்மையை கண்டு மக்காமா நகர் மக்கள் அவங்கள கண்டதும் நம்ம தகுந்தவர் என்று பொருள்படும் அல் அமீன் அல் அமீன் அப்படின்னு மகிழ்ச்சியாக வந்து கூப்பிடுறாங்க. கண்ட இடத்துல மட்டுமல்லாது வெற்றிடங்கள்லேயும் அவங்கள வந்து பற்றி குறிப்பிடும்போது அல் அமீன் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. அவங்க தெருவில் போகிறவங்க அவங்கள சுட்டி காட்டி நேர்மையின் இருப்பிடம் அல் அமீன் இதோ போகிறார் அப்படின்னு சொல்கிறாங்க. உண்மையின் உறைவிடம் ஷாதிக் அதோ போகிறார் பாருங்கள் அப்படின்னு மக்காவில் உள்ள மக்கள் எல்லாருமே வந்து பேசுகிறாங்க. பிற்காலத்தில் அவங்களின் எதிரிகள் அவங்க மீது இயற்றிய வசை கருவிகளும் அவங்களை பற்றி குறிப்பிடும்போது அல் அமீன் அப்படின்னு தான் வந்து சொல்கிறாங்க. அவங்கள கடை தெருவுக்கு சாமான்கள் வாங்க செல்ல விரும்பின் ஏழைகளின் வீட்டு கதவுகளில் டக் டக் என்னும் சிறிது சப்தம் கேட்கும். அதை தொடர்ந்து முகமது கடைக்கு செல்கிறார், உங்களுக்கு வேண்டிய பொருட்களை சொல்லுங்கள் அப்படின்னு வந்து எல்லாம் சொல்லுவாங்க. சற்று நேரம் கழித்து மறுபடியும் அந்த ஏழைகளின் வீட்டு கதவுகள் தட்டப்படும். கதவு திறக்கப்படின் அல் அமீன் அவர்கள் பொருட்களை கடை தெருவிலிருந்து வாங்கி சுமந்து கொண்டு வந்து அக்கதவரத்தில் நின்று கொண்டிருப்பார். இதை கண்டு அபு சுஃபியான் முதலியோர் இளவல் அவர்களை எள்ளி நகைப்பாங்க. இதே போல செய்து நீர் குலத்திற்கே இழுக்கை உண்டு பண்ணுகிறீர் அப்படின்னு அபு சுஃபியான் வந்து சொல்லுவார். இளவல் அவரை நோக்கி, ஏழை என்றும் செல்வன் என்றும் நான் பார்ப்பதில்லை, எல்லோரும் எனக்கு ஒன்றே என்று அமைதியாக பதில் சொல்லுவாங்க அல் அமீன். அவங்க ஏழைகளின் குறைகளை கேட்பதற்கு அவங்களின் கால்கள் எப்போதுமே வந்து தாழ்ந்திருந்தன.
எளியவர்களின் இன்னல்களை கேட்டு அவர்களின் இதயம் எப்போதுமே கரைந்துருகியது. அவ்வளோதான், இதோட பார்ட் 9 முடியுது. இதுக்கப்புறம் பார்ட் 10ல் என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.